ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் ரசம் ரெசிபி தாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நெல்லிக்காய் அளவு புளி, அதோடு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு அதோட தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்க்கலாங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு செண்டு கொத்தமல்லி தலையோட அந்த ஒரு செண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, எந்த கெட்டியெல்லாம் இல்லாமல். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேங்க. 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் விட்டு அரைச்சிக்கோங்க, அப்புறம் 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ரசம் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசம் மிக்ஸ்சர் ரெடிங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேனில் பார்த்திங்கன்னா பேன் சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. அதோடு பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நான் சேர்க்கலைங்க, ஏன்னா நம்ம அரைக்கும் போதே ஜீரகம் சேர்த்துருக்கோம். ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிகப்பு மிளகாய், இதை நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரியணும், வெந்தயம் நல்லா வறுபடணும், காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வெடித்து வரட்டும். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு முடிஞ்சது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரசம் கெட்டியாக இருக்காது, ரசம் பதம் வரும். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரெடி. இப்போ ரசம் கொதிச்சு வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரசம் எப்போ ஆஃப் பண்ணணுங்கிறது பல பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாகவே தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், சைட்லலாம் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், அந்த நுரை பொங்குது இல்லைங்களா, அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிஷாஸ் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.